வெயிட் கெயினுக்கு தயவு செஞ்சு டயட் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க. செவ்வாழைப்பழம் அவ்வளோ அழகா வெயிட் ஏற்றி கொடுக்கும். வாழைப்பழம் சாப்பிட்டாலே வெயிட் போட்டுரும் அப்படின்னு தான் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து என்கிட்ட வந்து கேட்கீங்க. ஸோ வெயிட் கூட்டணும்னு நினைக்கிறவங்க வாழைப்பழம் சாப்பிட்ட உடனே வெயிட் கூட்டிடுமா அண்ட் வெயிட் குறைக்கிறவங்க வாழைப்பழத்தை என்டையர்லி அவாய்ட் பண்ணுமா அப்படின்னு கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் காமன் சென்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். பொது அறிவு. இப்போ ஒருத்தர் பாவப்பட்டவர் இருக்காரு, சோத்துக்கே வழியில் உடம்புலாம் அப்படியே எலும்பா இருக்கு, உங்க ஓரமா இருக்காரு வச்சுடுங்க. நீங்க அவருக்கு உதவி பண்றதுக்கு ஒரு 3 வாழைப்பழம் வாங்கி கொடுக்கீங்க, அதை வந்து நீங்க கொடுக்கீங்க. அவர் வந்து நல்லா சாப்பிட்டு இப்போ சந்தோஷமா திருப்தி அடைஞ்சிருக்காரு. ஒரே நாளில் அவர் வந்து சதையெல்லாம் வச்சு அப்படியே குண்டாயிருவாரா? ஆக மாட்டார். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? வாழைப்பழம் ஆட்டோமேட்டிக்கலி இன்னரண்டா உங்களை வந்து குண்டாக்காது. இன்ஃபேக்ட் எந்த ஒரு சிங்கிள் ஃபுட்டும் உங்களுக்கு வந்து வெயிட்டை கூட்டவும் செய்யாது, குறைக்கவும் செய்யாது. நீங்க மொத்தத்தில் எவ்வளவு சாப்பிட்றீங்க, அளவு வந்து அதிகமாக சாப்பிட்றீங்களா கம்மியாக சாப்பிட்றீங்களான்னு பொறுத்து தான் உங்க வெயிட் கெயின் ஆகிறதும் வெயிட் லாஸ் ஆகிறதும் முடிவு ஆகுது. ஸோ அதனால இந்த கமெண்ட்டை நீங்க வந்து பார்க்கலாம். 3 வாழைப்பழம் டெய்லி அவர் சாப்பிட்டுருக்காரு, ஆனாலும் அவருக்கு வந்து வெயிட் போடல. ஏன்? அந்த 3 வாழைப்பழம் சாப்பிட்டாலும் மற்ற மீல்ஸ்ல அவர் வந்து கம்மியாக சாப்பிட்டுருப்பாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்லி வெயிட் போடாது. ஸோ வெயிட்டை கம்மி பண்றதோ கூட்டுறதோ தாராளமா உங்களோட டயட்ல நீங்க வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்வேன். அதிகமாக உங்களுக்கு வந்து விட்டமின் B6 இருக்கு, பொட்டாசியம் ரொம்ப ஹையா இருக்கும், உங்க மசில்ஸ்க்கு ரொம்ப நல்லது. குவாலிட்டி கார்போஹைட்ரேட்ஸ் உங்களுக்கு அதுல இருந்து கிடைக்குது வித் ஃபைபர். அதே நேரத்தில் இது வந்து ப்ரீ ஒர்க் அவுட் மீல் எடுத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் டைஜஸ்டிங் கார்பா உங்களுக்கு வந்து சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஃபியூவல் பண்றது உங்களுக்கு வாழைப்பழம் தான். ஸோ பனானாவை தைரியமா சாப்பிடுங்க.